தேச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களின் ஆசீர்வாதத்துடன் சட்டத்தரணி அகில விராஜ் காரியவசம் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தொழிற்பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் முசார் பதவி திகதி மாற்றப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமானது. நீங்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருப்பதும் மிக முக்கியமானது. இந்த பாடசாலையின் வரலாற்றில் மற்றொரு கல்வி ராஜாங்க அமைச்சரின் விஜயம் இந்த பாடசாலை தவிர்த்து கொள்ள முடியாத நிர்பந்தங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் சிலரை நான் தொட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதில் எதுவாக இருந்தாலும் இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் இறுதியின் போது அந்த மாகாணங்களை இனங்கண்டு அவர்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொடுக்கப்படவில்லை. எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தை இனங்காட்டி அவர்களே அந்த நிதிகளை சர்வதேசத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து தெற்கில் உள்ள ஏனைய மாகாணங்களை அபிவிருத்தி செய்த வரலாறு தான் கடந்த கால அரசாங்கம் செய்த வரலாறு. இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நாங்கள் யாரை தெரிவு செய்யப்பட வேண்டும், யாரின் ஊடாக எங்களுடைய கல்வியை வளர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை கடந்த கால அரசாங்கம் இன்று எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இன்று பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை பார்த்தால் இன்று எத்தனையோ பாடசாலைகள் மர நிழல்களிலும் ஓலை கொட்டில்களிலும் தளவாடமில்லாத நிலத்திலும் இருந்து படிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனையோ ஆசிரியர்கள் என்று தங்களுடைய பாடசாலைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு ஆசிரியர் விடுதி இல்லாது, போக்குவரத்து வசதி இல்லாது, அவர்களுடைய குடும்பங்கள் பிரிந்து அவர்களுடைய அதாவது பிள்ளைகள் என்று பாடசாலைக்கு சென்று வருகின்றதா அவர்களுடைய பிரச்சனைகளுடைய பார்க்க முடியாத நிலையில் இன்னும் தடுமாறிக்கொண்டு அவர்கள் பாடசாலைகளிலே எங்களுடைய மாணவர்களுக்காக அவர்கள் இன்று கல்வியை பயிற்றுவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்காக எங்களுடைய இந்த நல்ல ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் ஊடாக இன்று எங்களுடைய கல்வி அமைச்சு நிதிகளை வழங்கி நாங்கள் மாகாண சபைக்கு உட்பட்ட பாடசாலை தேசிய பாடசாலை என்று இல்லாது நான் நினைக்கின்றேன் உங்களுடைய அதிபர் நிறைய காரணங்களை கூறியிருந்தார். உண்மையிலேயே இந்த காரணங்கள் எங்களுடைய கல்வி அமைச்சுக்கு கொண்டு போக வேண்டிய அவசரம் இல்லை. உங்களுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் இங்கே இருக்கின்றார். அவருக்கு கிட்டத்தட்ட தொகுதிக்கு 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு அப்பால் 10 மில்லியன் வருடத்துக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அதே போல் உங்களுடைய கௌரவ ரிசார்ட் பதிதூன் அவருக்கு பெரிய அமைச்சை கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ வளமான திணைக்களங்களை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போல உங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலன் அவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் வந்திருக்கின்றார். இவைகளினூடாகவே நிறைய நாங்கள் கல்வி ரீதியிலே பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதுவும் எங்களுடைய கம்பர்லிய திட்டத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே பாடசாலைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடிய அந்த சர்க்குலரை கூடி அவர்கள் விட்டு தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நிறைய நிதிகளை பாடசாலைகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்கு அப்பால் கல்வி அமைச்சின் ஊடாக நிறைய பாடசாலைகள் கடந்த மாதம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 200 பாடசாலைகள் நாடளாவிய ரீதியிலே ஒரே நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டன. அதேபோல் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதம் முற்பகுதியில் இன்னும் 100 பாடசாலைகளை நாங்கள் பாடசாலைகளிலே கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. கல்வி அமைச்சுக்கு வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய அந்த கல்வி அமைச்சின் ஊடாக நாங்கள் இந்த பாடசாலைகளை இனங்கண்டு அவைகளுக்குரிய நிதிகள், ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலே இன்று எங்களுடைய கல்வி அமைச்சு மாணவர்களுக்கு இலவச பாட நூல்களை வழங்கி வருகின்றது, இலவச கல்வியை வழங்கி வருகின்றது. அதே போல் எங்களுடைய அவர்களுக்குரிய சீருடைகள், சப்பாத்து அவை அனைத்துமே இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அப்பால் இன்று எங்களுடைய மாணவர்களை கல்வி ரீதியிலே 13ஆம் தரத்துக்கு தொடர்ந்து கல்வி கற்பதற்காக 26 விதமான கற்கைநெறிகளை அறிமுகப்படுத்தி அவைகள் அது இன்று ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய நாடளாவிய ரீதியிலே அது பயிற்றப்பட்டு வருகின்றன. எங்களுடைய பாடசாலைகள் ரீதியாக இவைகள் எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இவைகளை கடந்த காலங்களில் இழந்து நாங்கள் அதாவது வளங்கள் இல்லாத ரீதியில் எங்களுடைய கல்வியை நாங்கள் பார்க்கும்போது உற்று நோக்கும்போது புள்ளி விவரங்களை வருட ரீதியில் பார்க்கும்போது எங்கிருந்தோம் தற்பொழுது எங்கு இருக்கின்றோம், இதற்கு எல்லாற்றுக்குமே ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம்.
அதற்கும் அப்பால் எங்களுடைய முஸ்லிம் சகோதர மக்கள் வேறு இடங்களில் இன்னும் இடம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். வேர்வலை, அதே போல புத்தளம், அங்கிருந்து அவர்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு வர வேண்டும். யாழ் மாவட்டத்துக்கு வர வேண்டும். அதே போல மன்னார் மாவட்டத்துக்கு வந்து மீள்குடியேற வேண்டும். அதற்கான முழு வரப்பிரசாதத்தையும் எங்களுடைய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் உங்களுடைய இந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சருமாகிய ரிசாட் பதிதூன் அவர்கள் மூலம்தான் அந்த மீள்குடியேற்றத்துக்கான முஸ்லீம் மக்களுக்குரிய மீள்குடியேற்றத்துக்கான அனைத்து வளங்களையும் வழங்குவதற்கு அந்த அனுமதியையும் அந்த பொறுப்பையும் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நான் இந்த பாடசாலையினுடைய அடிப்படை பிரச்சனைகளை எங்களுடைய கல்வி அமைச்சின் கவனத்திற்கும் அதற்கும் அப்பால் கௌரவ பிரதமரின் கவனத்துக்கும் கொண்டு வருவேன். அதற்கும் அப்பால் எங்களுடைய கல்வி அமைச்சிலிருந்து எங்களுடைய கல்வி பணிப்பாளர் செல்வி நளினி ஆளாள சுந்தரம் அவர்கள் இங்கே நேரடியாக உங்களுடைய பாடசாலைக்கு வந்திருக்கின்றார். அவருடைய கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதற்கான பிரச்சனைகளை எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய கல்வி அமைச்சின் ஊடாக பகுதி பகுதியாக நிறைவேற்றி தருவேன் என்று கூறிக்கொண்டு என்னை இந்த பாடசாலைக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர் சமூகமும் உங்களுக்கு கற்றுத்தந்தது. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் இந்த கல்வி என்பது எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இன்றைக்கும் தொடர்ந்து வரும். அவை நான் ஒவ்வொரு முறையும் இந்த பாடசாலை செல்லுகின்ற போது ஆசிரியர் சமூகத்தை நான் பெருமையோடு நினைத்து பார்ப்பேன். அவர்களுடைய குடும்ப பொறுப்பு, குடும்ப சுமை, மனதிலே இருக்கின்ற பல பிரச்சனைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, தங்களிடம் அர்ப்பணித்த அந்த குழந்தைகளின் அந்த வளர்ச்சியை பெற்றுக் கொடுப்பதற்கு உழைக்கின்ற அந்த சமூகம் நிச்சயமாக இறைவனால் ஆசீர்வதிக்கிறது. ஆகவே அம்மையார் அவர்கள் இந்த ஆசிரியர் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போலதான் இந்த பாடசாலைக்கும் உங்களுடைய கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நான் அதிபரிடம் கேட்கிறேன், நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சரை நாடுகின்ற போது துணிச்சலாக தன்னுடைய அமைச்சரை கேட்கின்ற வல்லமை அவரிடம் இருக்கிறது. என்றால் நான் சில அமைச்சர்கள், இந்த ராஜாங்க அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர்களிடம் பார்க்கின்ற ஒரு செயல்பாடு என்னென்றால், அமைச்சர்கள் பகிர்ந்து அளிப்பதில்லை தங்களுடைய கடமைகள். ஆனால் இவர்கிட்ட அந்த பருப்பு துணிச்சலாக தன்னுடைய கடமையை பெறுகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே நாங்கள் நிச்சயமாக உங்களோடு இருப்போம். ஆகவே அதிபர், நீங்கள் அவரிடம் நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டு சில விஷயங்களை கேட்க வேண்டும். நாங்களும் அவரிடம் இந்த நீங்கள் கொடுத்த விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக செயல்படுத்துவோம். இல்லாட்டி பேசுறதுக்கு டைம் அதில் பேசுறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்க முடியாது. அந்த பொறுப்பு என்னிடம் தான் இருக்கு. ஆகவே உண்மையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் வருகை வந்திருக்கின்ற பிரதி அமைச்சர், அதில் ராஜாங்க அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒரு மூலையிலே இருக்கின்ற பல அமைச்சுக்கள் இங்கு வாரதில்லை. அதில் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வர வேண்டும். எங்களுடைய கல்வி சமூகத்தை உயர்த்த வேண்டும். எங்களுடைய இந்த வடமாகாணம் ஒரு காலத்திலே முதலாவது இடத்திலே இருந்தது. உங்களுடைய காலத்திலே அது முதலாவது இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அதை தக்க வைக்கின்ற செயல்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதற்காக நாங்கள் உங்களோடு நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வளங்கள் தேவை இருக்கின்றது, தேசியம் இருக்கிறது, தேசியத்துக்குரிய பாடம் இல்லை, தேசியத்துக்குரிய மக்கள் இருக்கின்றார்கள், தேசியத்திற்கு நடைமுறை இல்லை. இது அத்தனை ஒன்று சேர வேண்டுமாக இருந்தால் தேசிய அரசாங்கம் மட்டும் இருந்து போதாது. தேசிய அரசாங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஒரு சமூகத்தை பின்தள்ள பார்க்கின்ற போது நாம் சார்ந்த சமூகம், நாம் சார்ந்த மொழி பேசக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமையில் இருக்கின்றோம். இன்று இந்த இலங்கையில்
பாரிய பிரச்சனைக்கு நாங்கள் எங்களுடைய மொழிக்காக வேண்டி பாரிய இழப்புகளை இழந்திருக்கின்றோம். அந்த மொழி நாங்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய மொழியாகத்தான் இருக்கின்றது. அந்த மொழியில் இந்த சமூகமும் பங்காளர்கள் என்ற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கும் மக்களுக்கும் நன்றி.